ஹாய். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பேச போறது என்னன்னா, இஸ்ரேல் ஓட ஆதிக்கத்த பத்தி தான் பேச போறோம். சர்வாதிகாரத்த பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல வந்து நீங்க வேர்ல்டு மேப்ல நார்மலா கூகுள்ல போட்டு பாருங்களேன். இஸ்ரேல்ன்ற கண்ட்ரியே காட்டாது. நீங்க வந்து ஜூம் பண்ணி இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா, இஸ்ரேல் ஈஸியா வந்து ஈரான்ற ஒரு கண்ட்ரியோட பெரிய அதிபரையே வந்து அடிச்சு குடும்பத்தோட காலி பண்ணியிருக்கான். இது யுஎஸோட துணையோட பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து எல்லாரும் வந்து மேபி யுஎஸ் உள்ள சேர்ந்ததுனால தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? மொசாட் மொசாட் என்ற அவங்களோட அமைப்பு தான். அந்த மொசாடுன்றவங்க எப்படின்னா, அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிற உளவுத்துறையில இருப்பாங்க. இவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களோட இதயம் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்காக துடிக்கும். அவங்களோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல். அவங்க லைஃபே அதான் இஸ்ரேல் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பெரிய இப்போ எதிரி கண்ட்ரியான ஈரான், ஈராக்கு பிளஸ் லெபனான் அது மாரி இடத்துலலாம் வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய அந்தந்த கண்ட்ரியோட மொழி, கலாச்சாரம், மதம் எல்லாத்தையும் பின்பற்றுவாங்க. அதுக்குள்ளேயே தான் அது ஊடுருவிடுவாங்க. ஆனா, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் குடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்காக தான். அது இல்லாம அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாஃப்ட்வேர் துறையில வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க. அதில பிகாசஸ் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து கேமரா, பிளஸ் வந்து அவங்களோட ரெக்கார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து ஈஸியா வந்து இஸ்ரேலுக்கு குடுத்துருவாங்க. அத ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால கண்டுபிடிச்சா கூட அந்த கண்டுபிடிக்கிறத வந்து அவங்களால எதுவுமே வந்து அந்த பெர்சன வந்து சாகடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கான எஃபோர்ட்ஸும் வந்து அவங்ககிட்ட இருக்கும். அவங்க ஈஸியா தற்கொலை படையா மாறி சாகறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சர்வாதிகாரம் பிளஸ் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சர்வாதிகாரியான அந்த பெர்சனையே வந்து காலி பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஆன்றது பார்த்தீங்கன்னா யுஎஸ் கிடையாது. அது முழுக்க முழுக்க காரணம் வந்து இஸ்ரேலோட மூளை. ஆனா, அந்த மூளையினால நல்லது நடந்தா பரவால்ல. பட் இங்க நல்லதா நடக்குது. எத்தன உயிர்கள் சாகடிக்கப்படுது? எத்தன குழந்தைங்க சாகுது? நீங்க இப்ப ரீசென்ட்டா கூட இந்த காசால நடந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை நான் லாஸ்ட்டா இந்த வீடியோல ஆட் பண்றேன். அந்த குழந்தையோட தவிப்பு பாருங்க. பட் ஃபைனல் டே யாருக்கு லாஸ்ங்க? ஒவ்வொரு உயிரும் வந்து இந்த உலகம்ன்றது வந்து அமைதியா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டோம் கடவுளால. ஆனா, இப்போ கடவுளே வந்து பண்றாரா? இல்ல இவங்கள பண்றாங்களா? என்னன்றதே தெரியல. ஃபைனல் டே நோ வார். மக்களே தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கங்க. வாரே வேண்டாம். வார் இருந்தா தான் நமக்கு பிரச்சனை. வார் இல்லன்னா எல்லா உயிர்களும் நல்லா தானே இருக்க போகுது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் நோ வார். Please, no.